தமிழக அன்பானவருக்கும் வணக்கம். அரசியல் அப்படின்றது அது ஒரு பெரிய கடல். அதுல கத்துக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்கு. இப்படி அரசியல கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதை பத்தி ஒண்ணுமே தெரியாம அரசியல் சரியா கத்துக்காம வெறும் இந்த கட்டுக்கதைகளை மட்டுமே நம்பிக்கிட்டு எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் எதுனா இந்த சீமானோட தம்பிங்களான இந்த ஜோம்பேஸ் கூட்டம் தான். ஆக்சுவலா அவங்களுக்கு நடைமுறை அரசியல் என்ன நடக்குது, அவங்கள சுத்தி என்ன அரசியல் நடக்குதுன்னே தெரியாம இந்த கட்டுக்கதைகள் அவங்க அண்ணன் சொல்ற அந்த கட்டுக்கதைகளை மட்டும் கேட்டுட்டு ஓ இதுதான் அரசியல் போல அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்ற ஒரு சோம்பேஸ் கூட்டமா தான் அவனுங்க இன்னமும் தெரிஞ்சிட்டு இருக்கிறானுங்க. அவனுங்க அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அண்ணன் மட்டும் ஆட்சிக்கு வந்தாரு அப்படின்னா இந்த காடு மலை மண் இந்த இயற்கை எல்லாத்தையும் எங்க அண்ணன் மட்டும் தான் காப்பாத்துவாரு, எங்க அண்ணன் எப்பேற்பட்ட இவரு தெரியுமா எப்பேற்பட்ட அவரு தெரியுமா அப்படின்னு அவங்க அண்ணன் எப்பேற்பட்டவன்ற உண்மையே தெரியாம இவனுங்க பண்ணு புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அண்ணன் வந்துட்டு மலைகளின் மாநாடு, காடுகளின் மாநாடு, கடலின் மாநாடு அப்படின்னு சொல்லி சீமான் போற அந்த மாநாட்டில் நம்பி ஓ அண்ணன் பாடுற அந்த இயற்கை வளத்துக்காக எப்படிலாம் போராடுறாரு அப்படின்னு ஊன்னு சொல்லி பயங்கரமா பில்டப் கொடுக்குறானுங்க. ஆனா நல்லா நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாடு போடுற சீமான் இந்த இயற்கை வளத்தை அழிக்கக்கூடிய எந்த ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு எதிராக போய் நின்று போராடினதே கிடையாது. ஆக்சுவலா சீமான் என்ன பண்ணுவாப்புல அப்படின்னா, ஒரு இடத்துல ஏதாவது போராட்டம் நடந்ததுன்னா அங்க போயிட்டு இந்த போராட்டத்துக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லி ஒரு அட்டண்டன்ஸ் தான் போடுவாரே தவிர அந்த போராட்டம் முடிகிற வரைக்கும் அதுல போய் கலந்துக்கிட்டு அந்த போராட்டம் முடிஞ்சு வெற்றியோ தோல்வியோ அந்த போராட்டம் எண்டு வரைக்கும் எந்த ஒரு போராட்டத்துல சீமான் கலந்துகிட்டதே கிடையாது. நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த கார்பரேட் கம்பெனிக்கு எதிராக சீமான் ஒரு 1,00,000 இளைஞர்களை ஒரு 10,00,000 இளைஞர்களை திரட்டி கொண்டு போயிட்டு அந்த நிறுவனத்துக்கு எதிராக அவர் போராடினாரு, போராடி அந்த நிறுவனத்தை கஷ்டப்பட்டு மூட வச்சுட்டாரு, இல்ல எங்களை மீறி இந்த நிறுவனத்துல நீங்க ஒரு வேலை எதுவுமே பண்ண முடியாது, இந்த மணல் கொள்ளையை பண்ணிட முடியாது, இந்த கிரானைட் கொள்ளையெல்லாம் பண்ண முடியாது, இந்த மலைகளை இடிக்க முடியாது, நீங்க வந்துட்டு எங்களை தாண்டி எங்களை கொண்டுட்டு இந்த மலைகளையும் இந்த மலையிலையும் போய் கொள்ளாடிங்க அப்படின்னு சொல்லி சீமான் போராடினதா நீங்க இது வரைக்கும் எந்த ஒரு நியூஸும் பார்த்திருக்கவே மாட்டீங்க. நீங்க என்ன பார்த்திருப்பீங்கன்னா, ஒரு போராட்டம் நடந்தது, அந்த போராட்டத்துக்கு சீமான் போய் ஆதரவு தெரிவிச்சாரு அப்படின்ற நியூஸ் மட்டும் தான் பார்த்துக்கணுமே தவிர அவரே ஒரு போராட்டத்தை தன்னிச்சையா முன்னெடுத்து ஒரு கம்பெனி இழுத்து மூடுற அளவுக்கு அவர் போராடினாரு, எங்க உயிரே போனாலும் பரவாயில்ல இந்த செயல் நாங்க செய்ய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் கடைசி வரைக்கும் ஒரு போராட்டத்துல இருந்ததா நீங்க எந்த ஒரு நியூஸும் பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா அவருடைய போராடினதே கிடையாது, போராடவும் மாட்டார். ஏன்னா அவரு அப்படி ஒருவேளை போராடினாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு படி அளக்கிற அந்த கார்பரேட் கம்பெனிங்க அவருக்கு காசு தரதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதனாலதான் அவரு இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை கூட முன்னெடுத்ததே கிடையாது. இந்த மக்களை ஏமாத்துறதுக்காகவே இந்த கார்பரேட் கம்பெனிக்கு எதிராக போய் போராடாம மலைகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, கடலின் மாநாடுன்னு சொல்லி ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இந்த பக்கம் கார்பரேட் கிட்ட கோடி கோடியா வாங்கி தின்னு கொழுத்து போயிருக்கிறான் இந்த சீமானும் இந்த சீமான் கூட இருக்கிற அந்த சீமானோட கூட்டமும். சீமானோட கல்யாணம் 2013 நடந்தது. 2013 சீமானோட கல்யாணம் நடக்கும்போது அந்த கல்யாணத்தோட மொத்த செலவு எவ்வளவு பாத்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய். நான் ஒரு விவசாயி, நான் ஒரு ஏழை தாயின் மகன், நான் ஒரு எளிய மகன். இந்த ஏழை தாயின் மகன் சொல்லும் போது எனக்கு மோடி தான் ஞாபகம் வர்றாரு. ஏன்னா அவரும் நான் ஒரு ஏழை தாயின் மகன் அப்படின்னு சொல்லி சொகுசா வாழ்றாரு. இந்த ஆளும் இப்படிதான், நான் ஒரு ஏழை தாயின் மகன் அப்படின்னு சொல்லி சொகுசா வந்திருக்கிறாப்ல. அப்படி இந்த ஏழை தாயின் மகன் 2013 கல்யாணம் பண்ணும்போது அந்த கல்யாண செலவு 50 லட்சம் ரூபாய். எப்படி ஒரு ஏழை தாயின் மகனுக்கு 50 லட்சம் ரூபாய் கல்யாணம் பிரம்மாண்டமா நடந்தது அப்படின்னா, இந்தியாலேயே நம்பர் 1 தாது மணல் கொள்ளையில் ஈடுபடுற நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா வைகுண்டராஜன். ஆக்சுவலா அந்த வைகுண்டராஜன் தான் சீமானோட கல்யாணத்துக்கு முதல் தவணையா 10 லட்சம் ரூபாய் கொடுத்து நீ கல்யாணத்தை தடபடலாம் நடத்து, மத்த எல்லாத்தையும் நான் இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீமானோட கல்யாணத்தையே நடத்தி வச்சவர் தான் இந்த வைகுண்டராஜன். இந்த வைகுண்டராஜன் அவரோட மணல் கொள்ளையில அவர் சம்பாரிச்சு எவ்வளவு தெரியுமா? 96,120 கோடிக்கு வைகுண்டராஜன் சம்பாரிச்சிருக்கிறாரு. அந்த மணல் கொள்ளையில ஈடுபட்ட வைகுண்டராஜன் தான் சீமானுக்கு படி அளக்கிறவர். அந்த நன்றி விசுவாசத்துக்காக தான் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே கூடங்குளம் அணு உலை அந்த எதிர்ப்பு போராட்டத்துக்கு போய் ஆதரவு தெரிவிச்சு ஒரு அட்டனன்ஸ் போட்டுட்டு அன்னைக்கு நைட்டே வைகுண்டராஜன் வச்ச அந்த தடபடலான விருந்துல போய் கலந்துக்கிட்டாரு சீமான் அவர்கள். அது மட்டும் இல்லாம அந்த நன்றியின் பலனாதான் வைகுண்டராஜனோட பையனோட கல்யாணம் பார்த்தீங்கன்னா தாஜ் கோரமண்டல நல்லா கிராண்டா நடந்தது. அந்த திருமணத்தை கூட இருந்து நடத்தி கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இதே ஏழை தாயின் மகன் சீமான் அவர்கள் தான். இப்போ நான் அந்த மண்ணையும் அந்த மலையையும் இந்த இயற்கையை காப்பாத்துறேன், நான் தான் என்ன சொல்றது, நான் தான் ஒரு தேவ தூதன், என்னாலதான் இவங்களாம் காப்பாற்ற முடியும்னு சொல்ற சீமான், நீ தான் ரொம்ப யோகினாச்சு, யோகியனுக்கு இருட்டுல என்ன வேலை அப்படின்ற மாதிரி நீ தான் இந்த மணல் கொள்ளைக்கு எதிராக போறோம்னாச்சடா, அப்புறம் இந்த வைகுண்டராஜன் கூட உனக்கு என்ன வேலை? அதே மாதிரி இந்த குறுகிய காலத்துல திடீர்னு சீமான் எப்படா வளர்ந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமானுக்கு 2 சேனல்ஸ் பயங்கரமா சப்போர்ட் பண்ணுச்சு. ஒண்ணு தமிழன் டிவி, 2வது நியூஸ்7. இந்த நியூஸ்7 யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வைகுண்டராஜன் சொன்ன இல்லையா, வைகுண்டராஜனோட சேனல் தான் இந்த நியூஸ்7. அதே மாதிரி வைகுண்டராஜனோட விவி மினஸ் இவருக்கு மாசம் ஒரு அமௌண்ட்
வந்துட்டே தான் இருந்திருக்கு. சரி, இது மணல். அடுத்து மலைக்கு போவோமா? இந்த மலைகளை குடந்து கிரானைட்ஸா எடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா PR பழனிசாமி அவர்கள், PRP கிரானைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த PRP கிரானைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த PRP கிரானைட்ஸுக்கு எதிராக அங்க இருக்கிற தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணும்போது அங்க போயிட்டு சீமான் அவர்கள் PRP கிட்டயே வாங்கி தின்னுட்டு PRPக்கு எதிராக போராட்டம் பண்றது எந்த வகையில நியாயம் அப்படின்னு போராடுற மக்களுக்கு ஆதரவா பேசாம அந்த போராட்டம் பண்ணாங்க இல்லையா, அந்த தொழிலாளர்களுக்கு எதிராக பேசினவர் தான் சீமான் அவர்கள். ஆனா இதை விட ஹைலைட் என்னன்னா, PRP கிரானைட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த நாட்டுக்காக எவ்வளவு நிறைய அந்நிய செலவனை ஈட்டு கொடுத்திருக்கிறாரு, அவரு போய் நீங்க இப்படி சொல்றீங்களா அப்படின்னு பயங்கரமா கவ ஆரம்பிச்சிட்டான். மதுரை மாவட்டம் மேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், கிரானைட் முறைகேட்டில் ஆட்சியாளர்கள் தான் குற்றவாளி என கூறினார். நிறைய அந்நிய செலவனை இந்த நாட்டுக்கு ஈட்டி கொடுத்திருக்கிறாரு, இதெல்லாம் தெரியும்ல. அப்ப திடீர்னு அவர் எப்படி குற்றவாளியானாரு? இதுல வேற திடீர்னு அவர் எப்படி குற்றவாளியானாரு? அவர்லாம் குற்றவாளி இல்ல, இந்த ஆட்சியாளர் தான் குற்றவாளின்னு. குற்றவாளி இந்த நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள். இப்போ அந்த மலையை கடைஞ்சி அந்த மலையை அழிச்சதுனால PRP குற்றவாளி அப்படின்னு சொல்லி அரசு இது சொன்னா, இவன்ட்டு PRP எல்லாம் குற்றவாளி கிடையாது, அவர் ரொம்ப நல்லவர், இந்த நாட்டுக்கு நிறைய அந்நிய செலவனை ஈட்டு கொடுத்துருக்காரு, PRP குற்றவாளி கிடையாது, இந்த அரசு தான் குற்றவாளின்னு இந்த PRPக்கு ஆதரவாகவும் அரசுக்கு எதிராகவும் பேசணும் தான் அந்த சீமான். நிறைய அந்நிய செலவனை இந்த நாட்டுக்கு ஈட்டி கொடுத்திருக்கிறாரு, இதெல்லாம் தெரியும்ல. அப்ப திடீர்னு அவர் எப்படி குற்றவாளியானாரு? குற்றவாளி இந்த நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள். இதுல ஹைலைட்டா அவன் ஆனந்த விடல கொடுத்த பேட்டி தான். 7 முறை சிறந்த குடிமகன் விருதை வாங்கின இவர் எப்படி கல்லை உடைப்பாருன்னு அச்சாம்பருங்க ஒரு பெல்ட்டி வேற லெவல். இப்போ அவர் கொள்ளையில ஈடுபட்டாருன்னா அப்ப அவர்கிட்ட வாங்கி தின்ற நபர்கள் யார் அப்படின்னு அவனையும் சேர்த்து சொல்றானான்னு தெரியல, ஆனா சூப்பரா முட்டு கொடுத்தான். அதே மாதிரி சீமான் இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக ரொம்ப பயங்கரமா ஆக்ரோஷமா ஏதாவது போராட்டம் நடத்தினானா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சும்மா போயிட்டு வழக்கம் போல ஒரு ஆதரவு அப்படின்ற ஒரு அட்டண்டன்ஸை போட்டு அந்த ஸ்பாட்டோட எஸ்கேப் ஆயிட்ட, அப்படி தவிர பெரிய போராட்டம் எதுவுமே பண்ணல. இதுல இன்னொன்னு, இந்த துப்பாக்கி சூடு நடக்கும்போது ஆள் அந்த ஸ்பாட்லயே கிடையாது. அந்த ஆலைக்கு எதிராக ஏன் சீமான் பெருசா போராட்டம் நடத்தல அப்படின்னா, இந்த கட்சி வளர்ச்சி நிதிக்காக ஸ்டெர்லைட் நிறுவனத்திடமிருந்து 1,43,00,000 ரூபாய் தலைவர் கட்சி வளர்ச்சி நிதி வாங்கியிருக்கிறாரு. சரி, அதெல்லாம் பழைய கதை. இப்போ ஜி ஸ்கொயர் நிறைய நிலங்களை அபகரிச்சு இந்த என்ன சொல்றது பிளாட்டு போட்டு வித்து இந்த எல்லா இயற்கை வளத்தையும் அழிக்குது அப்படின்னு சொல்லி ஜி ஸ்கொயர் மேல அவ்வளவு கம்ப்ளைண்ட். அந்த ஜி ஸ்கொயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சபரீசன் யாருன்னா திமுகவின் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி தான் சபரீசன் அவர்களே கூப்பிட்டாங்க. இந்த ஜி ஸ்கொயர் சபரீசன் இருக்காரு இல்லையா, அவரை போயிட்டு சீமான் அவர்கள் நல்ல ரகசிய சந்திப்பு நடத்தி அங்க போயிட்டு நல்ல ஒரு நட்புறவை சபரீசன் கூட, அதாவது வெளியில திமுக தான் எங்களோட எதிரி, திராவிடத்தை நான் அழிப்பேன், திராவிடத்தை நான் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆச்சா போச்சான்னு கத்திட்டு இங்க போயிட்டு பாத்தீங்கன்னா திமுகவின் மாப்பிள்ளையான சபரீசன் கூட ஒரு நல்ல ஒரு நட்புறவை வளர்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி அவர் நல்ல ஒரு நட்புறவை வளர்த்ததுக்கு அப்புறம் வாங்கினதுதான் அந்த 50 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஃபார்ச்சுனர் கார். சீமான் டொயோட்டோ ஃபார்ச்சுனர் காரை வாங்கியுள்ளார். இந்த காருக்கு திருப்போரூர் கந்தசுவாமி கோவிலில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. மேலும் அவரது காரின் சாவி கந்தசுவாமி கோவில் மூலவரின் பாதத்தில் வைக்கப்பட்டு அபிஷேகம் செய்து வழங்கப்பட்டது. இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த ஜி ஸ்கொயர் மேல மக்களுக்கு ஒரு நெகட்டிவான தாட் இருக்கு, மக்கள் ஜி ஸ்கொயர் நம்ப மாட்டேன்றாங்க அப்படின்றதுனால இந்த சீமான் என்ன பண்ணானா, அவனோட அந்த அல்லகை இருக்கிறாங்களா அந்த துரைமுருகனை வச்சு அவனோட யூடியூப் சேனல்ல ஜி ஸ்கொயர் ரொம்ப நியாயமான நேர்மையான நல்ல கம்பெனி, அவங்க எந்த ஒரு நிலத்தையும் ஏமாத்தல, யார்கிட்டையும் அடிச்சு புடுங்கவே இல்லை, அவங்க நியாயமான நேர்மையான சத்தியமான நல்ல முறையில தான் இந்த நிலங்களை என்ன சொல்றது மக்களுக்கு விற்கிறாங்க, பிளாட்டு போட்டு விற்கிறாங்க, பிளாட் எல்லாம் விற்கிறாங்க அப்படின்னு ஜி ஸ்கொயருக்கு செம்ம சொம்படிச்சான் துரைமுருகன். அது யாரால்னா இந்த சீமானவர்கள் போட்டு சபரீசன் கூட ஒரு நல்ல ஒரு நட்புறவு போனார் இல்லையா, அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் இதெல்லாம். இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, சீமானவர்கள் திருச்செந்தூர்ல இருக்கிற முருகனுக்கு 2 அடியில தங்கத்தாலான வேலை திருச்செந்தூர் முருகனுக்கு இவர் காணிக்கையா கொடுத்திருக்கிறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, தங்கத்தாலான 2 அடி வேல்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோ வரும். 1/2 கிலோ தங்கம் அப்படின்றத நீங்க இப்ப கால்குலேட் பண்ண, நீங்க அப்ப கால்குலேட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்னா கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா. அப்படி இப்படின்னு போக ஒரு 40 லட்ச ரூபான்னு கூட வச்சுக்கோங்க. ஏண்டா 40 லட்ச ரூபால ஒரு தங்கத்தால ஆன ஒரு வேலை திருச்செந்தூர் முருகனுக்கு கொடுக்குற அளவுக்கு நீ எங்க சம்பாதிக்கிறேன்னு தெரியல, இல்ல திருநிதியில இருந்து அந்த 40 லட்ச ரூபா வந்துச்சா எனக்கு தெரியல. இந்த உலக தமிழர்கள் மக்கள்லாம் திருநிதினு ஒண்ணு கொடுக்குறாங்களே, அந்த திருநிதி வாங்கி தான் அந்த 40 லட்ச ரூபா தான் வேலை கொடுத்தியா? இந்த தம்பிங்களுக்கே ஒண்ணு கேக்குறேன், ஏண்டா 2 அடியில ஒரு தங்கத்தான வேலை கொடுக்குறான்னா அதுக்கு ஒரு 40-50 லட்ச ரூபா செலவாகும்ல, இந்த 50 லட்ச ரூபா எங்கந்திரா வந்துச்சுன்ற அந்த ஒரு அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்ல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திமுக எதிரின்ற இந்த திராவிட சித்தாந்தத்தை அழிப்பேன், தமிழ் தேசியம் தான், அந்த தமிழ் தேசியத்துக்கு எதிராக கூட திராவிடத்தை அழிப்பேன் ஒழிப்பேன்னு கத்துற, அப்புறம் ஏன்டா ரெட் ஜெயிண்ட் ரொம்ப நல்ல கம்பெனி, தம்பி உதயநிதி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ரொம்ப நல்லா நடத்துறாரு, ரெட் ஜெயிண்ட்னாலதான் தயாரிப்பாளர்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னு
ரெஜெண்ட் எதிராக சம்பந்தமெல்லாம் சொம்பு தூக்குற? சினிமாவில் ரெட் ஜெயிண்டோட பங்களிப்பு இந்த கடந்த 6 மாதங்கள் அதிகரிச்சிருக்கு. கடந்த 10 வருஷங்களை விட பார்க்கல. எப்படி பாக்குறீங்க உதயநிதி பங்களிப்பு? அதிகமா இருக்கு. ஆனா விசாரிச்ச வரைக்கும் தயாரிப்பாளர்கள் மற்றவர்கள்லாம் அதை மகிழ்ச்சியா தான் சொல்றாங்க. கேட்குற காசு சரியா கொடுத்துட்றாங்க. நாம போய் திரையரங்குக்கு போகும்போது சரியா வரமாட்டேங்குது. அவங்க போடும்போது அவங்க ஒரு விழுக்காட்டு அடிப்படையில் சரியா பணத்தை பெற்று நமக்கு என்ன உரிய தொகையை கொடுத்துட்றாங்கங்கிறாங்க. அதனால நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்குதுங்கிறாங்க. அப்ப என்ன பண்றது? அப்போ அதை வரவேற்றுத்தான் வேண்டியிருக்கு. அது எங்களுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு தயாரிப்பாளர்கள் சொல்லும் போது இப்ப நீங்க எப்படி என்ன பேசுவீங்க? சொல்லுங்க என்ன பேசுவீங்க? அட ரெஜெண்ட் சொம்பு தூக்குற அது கூட பரவாயில்லடா. இன்னொன்னு, ரெஜெண்ட் எந்த படத்துல ரிலீஸ் பண்ணதோ அந்த படத்துலாம் போட்டு மூவி ரிவ்யூ பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிற. இதான் நீ திமுக எதிர்க்க லட்சணமா? வெளில வந்துட்டு ஆமுன கத்துற, இவங்களுக்கு திமுக தான் எதிரி, திமுகவை நாங்க அழிக்காம விட மாட்டோம்னு சொல்லிட்டு ரெஜெண்ட் கம்பெனிக்கு ஆதரவா பேசுற. ரெஜெண்ட் எந்த படத்துல ரிலீஸ் பண்ணுதோ அந்த படத்துக்கு போய் ரிவ்யூ பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கிற. ஆனா நீ ரிவ்யூ பண்ணதுலயே நான் ரொம்ப ஷாக்கா நினைத்துருமா, பராசக்தி படம் தான். அந்த பராசக்தி படம் எந்த மாதிரி ஒரு கதையமைப்பு கொண்டதுன்றது நல்லாவே தெரியும். அந்த படத்தை தயாரிச்சது டான் பிக்சர்ஸ், டிஎம்கே தான். அந்த படம் எந்த மாதிரியான கதையை சொல்லுது? திமுகவோட அந்த கொள்கை தான் சொல்லுது. அந்த படத்தில் நடிச்ச செழியன் கதாபாத்திரத்தை போயிட்டு நான் தான் செழியன், நான் தான் சிவகார்த்திகேயன்னு திமுக தயாரிச்ச திமுக கொள்கையை கொண்டிருக்கிற ஒரு திரைப்படத்தை போயிட்டு இந்த மாதிரி இது என்ன மாதிரி ஒரு அருமையான படம் தெரியுமா, ஆஹா சூப்பர் படம்னு மூவி ரிவ்யூ பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிற. வெக்கமா இல்லை உனக்கெல்லாம்? செழியன் அந்த கதாபாத்திரம் குறைவா இல்ல ஒரு வேலை இருந்திருக்கலாமா? சீமான் தான் செழியன். அது பேர் செழியன்னு வச்சுட்டாங்களே ஒழிய நான் தான் செழியன். அதுதான் இருக்கு. ஆமா கரெக்ட். நீ தான் சொல்லியிருக்கல திமுக அது என் குடும்பம், நான் திமுக குடும்பத்துல ஒருத்தன் அப்படின்னு. நீ ஏன் வாக்குமூலம் கொடுத்துருக்க? தனிப்பட்ட இதில் எங்கள் ஐயா துரைமுருகன், எங்கள் ஐயா டிஆர் பாலு, எங்கள் அண்ணன் ஆ ராஜா, எங்கள் அண்ணன் சிவா, திருச்சி சிவா, எல்லார் மேலேயும் எனக்கு பேரன்பு உண்டு. உனக்கு தெரியும். பழனி மணிக்கு மேலே எல்லாரும் அது என் கட்சி. அது என் கட்சி, என் சொந்தக்காரன் கட்சி. அதில் பங்காளி. ஆமாம் பங்காளிகள். அதில் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் கூட பரவாயில்ல. இந்த துரைமுருகன், ராசா, இந்த உதயநிதி ஸ்டாலின், ஏன் நீ வந்துட்டு ஸ்டாலினுக்கு சொம்பு அடிச்ச விஷயங்கள்லாம் கூட பரவாயில்லடா, அதெல்லாம் கூட விட்டுருவேன். இன்பநிதி உனக்கே கிட்டத்தட்ட அவன் பேரன் வயசு இருக்குன்னு வச்சுக்கேன். உதயநிதியோட பையன் இன்பநிதி வெளியிட்ட இட்லி கடை படத்துக்கு போயிட்டு இட்லி கடை படத்துக்கு ரிவ்யூ கொடுத்த பாத்தியா? ஏடா இவ்வளோ தரம் தாழ்ந்தாடா போயிட்ட. ஏடா பணம் கொடுத்தா எங்க வேணாலும் போய். இப்படி ஒரு படத்தை தயாரித்த தம்பிக்கு, என்னுடைய தம்பி தனுஷுக்கு எவ்வளவு பாராட்டுக்களை வாழ்த்துக்களை சொன்னாலும் தகும். மிகுந்த மன நிறைவோடு நான் இந்த படத்தை பார்த்து ரசித்தேன். ஒவ்வொரு காட்சிகள் நகரும் போதும் அவ்வளவு மகிழ்ந்து நெகிழ்ந்தேன். என்னுடைய தம்பி தனுஷ் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். படத்தின் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மறுபடியும் ஒரு வெற்றி விழாவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தெரியல, நீ பணம் கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவன்றது எனக்கு தெரியும்டா. ஆனா உன் தம்பி ஜோமிகளுக்கு தெரியலையா? நீ தானே டிஎம்கே எதிரின்ற. டிஎம்கே எதிரின்னு சொல்லிட்டு டிஎம்கேட மாப்பிள்ள சபரீசன் கூட எல்லாம் டைப் வச்சுட்டு இருக்கிற. டிஎம்கே எதிரின்ற. டிஎம்கேட ரெட்ஜெண்ட் கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனி, தயாரிப்பெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்ற. ஆட ஸ்டாலினோட பேரன் இன்பநிதி தயாரிக்கிற படத்துக்குலாம் போட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறேன்னா உன்ன மாதிரி ஒரு கேடுகட்ட ஜென்மத்தை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. நீ தான் சொல்ற திரை கவர்ச்சி பின்னால் ஓடாதீர்கள், நீங்க திரையை பார்த்து திரையில தலைவனை தேடாதீர்கள் அப்படின்ற. நீ உட்காந்து பார்த்தீங்கன்னா எல்லைக்கேன்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கிற. கண்ணன் ரவி தயாரிச்ச இந்த TN 2026 படத்துக்கு ரிவ்யூ கொடுக்குற. கண்ணன் ரவி தயாரிச்ச இந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுத்த. அதே மாதிரி கண்ணன் ரவி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண இந்த TTT படம் இருக்குல்ல, இந்த தலைவர் தம்பி தலைமையில, அந்த படத்துக்கு உட்காந்து ரிவ்யூ கொடுக்குற. நீ என்ன கேட்டகரியில தான் இருக்கிற? சரி, இதெல்லாம் விட இன்னொரு மேட்டர் ஒன்று பேசும். 2022 இலங்கையில் நடந்த அந்த ஒரு பெரும் புரட்சி, அந்த கலவரம்லாம் நடந்தது இல்லையா? அப்போ அங்க ஒட்டுமொத்த பொருளாதாரமும் ரொம்ப டவுன் ஆகி அங்க இருக்கிற மக்கள் பசியிலையும் பட்னிலையும் சாகுறாங்க. அப்படின்றனால தமிழ்நாடு அரசுல இருந்து உலக மக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இலங்கையில வாழக்கூடிய நம்மளோட தமிழ் உறவுகளுக்கு அவங்களால முடிஞ்ச உதவி தொகையை கொடுத்துட்டு இருந்தாங்க. அது பொருளாகவும் பணமாகவும் இவங்க அனுப்பிட்டு தான் இருந்தாங்க. இந்த NGO மூலியமா தமிழ்நாடு அரசும் அவங்களோட உதவி அவங்க செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. நீ இந்த மாதிரி இலங்கையில நம்மளோட தமிழ் உறவுகள் கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு கூட இல்லாம அவ்வளவு அவதிப்படுறாங்க அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு தமிழர்கிட்டையும் இங்க இருக்கக்கூடிய தமிழ் உள்ளவங்கள்கிட்டையும் கோடி கோடியா பணத்தை வசூல் பண்ணி அவங்களுக்கு ஒரு வாய் அரிசி கூட அனுப்பாம ஏமாத்தினியே. நீ எல்லாம் கோடி கோடியா பணத்தை வாங்கி ஈழத்தமிழர்களை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி இந்த அரசு சொல்லும் போது எங்க கூடயே கொடுத்துருப்பா, நாங்க சேர்த்து அனுப்புறோம்னு சொல்லி இல்ல நான் தனியா தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2,24,000 கிலோ பொருளை அனுப்பாம நீங்களே இந்த ஆர்பர்ல வச்சு வித்து தின்னுருக்கீங்களே. நீங்களாம் எவ்வளவு
கேவலமான புழு பூச்சியோட ரொம்ப கேவலமா இருக்கீங்க நீங்களா. இலங்கை தமிழ் உறவுகளுக்கு உதவுறோம் அப்படின்ற பேர்ல உலகத்துல இருக்க எல்லா தமிழர்கிட்டையும் நல்லா கோடி கோடியா வசூலிச்சு முதல்ல 25 டன் நீங்க வந்து அனுப்புனேன். அந்த 25 டன் கொழும்புல போனதுக்கு அப்புறம் நீ சரியா அந்த பில் எதையும் அனுப்பாம அந்த கொழும்புல இருந்து அந்த பொருளை எடுக்க முடியாம கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல கொழும்புலயே அந்த பொருட்கள்லாம் கடந்து வீணா போய் கடைசியில நிறைய பொருட்களை தூக்கி போட்டு மிச்ச பொருள் அங்க இருக்கணும்னு வித்துட்டாங்க. அதே மாதிரி இங்க தூத்துக்குடியில 137 டன் நான் வந்துட்டு கண்டெய்னர்ல அனுப்புறேன் அப்படின்னு அங்க இருக்க குடோன்ல 137 டன் எடுத்து போய் வச்சுக்கிட்டு சென்னையில கிட்டத்தட்ட 87 டன் எடுத்துட்டு போட்டு அந்த சென்னையில இருக்கக்கூடிய அந்த துறைமுகத்தோட குடோன்ல வச்சுட்டு அனுப்புறேன்னு சொல்லி அதையும் அனுப்பாம அதுக்கப்புறம் அதெல்லாம் அனுப்ப வேணாம்பா, சரி இங்கே வித்து தின்றுங்க அப்படின்னு 137 + 87 போட்டோன்னா கிட்டத்தட்ட 224 டன். 224 டன் அப்படின்னா 2,24,000 கிலோ. ஸோ 2,24,000 கிலோ பால் பவுட்ரு, அரிசி, மிளகா, பருப்புன்னு இப்படி எல்லாத்தையும் இங்கேயே வித்து மொத்தமா தின்னு இங்க இருக்கிற தமிழர்கள் எல்லாத்தையும் ஏமாத்துறது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய உறவுகள் அவங்களாம் எவ்வளவு அவளோட வெயிட் பண்ணிருப்பாங்க. ஓகே, நமக்காக அந்த மாதிரி கண்டெய்னர்ல பொருள் வரும், ஒரு பால் பவுடர் வரும், ஒரு அரிசி வரும், ஒரு பருப்பு வரும், ஒரு எண்ணெய் வரும், நம்ம சமைச்சு சாப்பிடலாம், நம்ம பசியில வாடுறோன்னு அவங்க எவ்வளவு அவளோட காத்து இருந்திருப்பாங்க. அப்படி அவங்களுக்கு அந்த பொருள் எதுவுமே அனுப்பாம இங்கேயே குடோன்லயே வச்சு எல்லாத்தையும் வித்து தின்னு தீர்த்திருக்கீங்களே, நீ எல்லாம் என்ன ஜென்மண்டா. இவனுங்க இந்த தூத்துக்குடி ஆர்பர்லயும் சென்னை ஆர்பர்லயும் வித்து தின்னு அந்த பொருட்களோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 6 கோடி. இந்த காசு எல்லாமே இலங்கையில இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வந்துட்டு இந்த உணவு பஞ்சத்துல அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு உணவு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி உலக தமிழர்கள் இவனுக்கு நம்பி கொடுத்த காசை தான் இவனுங்க என்ன பண்ணிருக்கிறானுங்க அப்படின்னா ரொம்ப கிரிமினலா. எப்படின்னா பொருள் வாங்கி அந்த வாங்கின போட்டோ அனுப்பி வாங்கின போட்டோஸ் எல்லாத்தையும் காமிச்சு நாங்க பாருங்க குடோனுக்குலாம் போயிடுச்சுன்னு குடோனுக்குலாம் போக வச்சு அதுக்கப்புறம் அங்க இருந்து வித்து தின்றுருக்கானுங்க. அப்புறம் இந்த என் தம்பி சிம்பு தான் அடுத்த சூப்பர் ஸ்டார், அவனை வச்சு நான் 3 படம் எடுக்க போறேன், இனிமே எல்லாம் மிரள போறாங்க, அவன் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு 3 படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் இனிமே என் தம்பி சிலம்பரசன் தான். 3 படம் எடுக்கிறதுன்னு முடிவு எடுத்திருக்கேன். அவனை வச்சு 3 படம், அதோட பல பேர் நெஞ்சு விழிச்சு செத்துருவான். கொண்டு வந்து நிறுத்தினம் பேர் தீபாவளிக்கு விடுறேன் பேர் படம். என்ன பேச்சு, படம் ரொம்ப பேசும். தம்பி திரைக்களம் தமிழ்நாடு பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு அதுல ஒரு ஆளுக்கு 5 லட்ச ரூபாய் வீதம் 200 பேர்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கினீங்க. அந்த அமௌண்ட் வாங்கி நான் வருஷத்துக்கு 3 படம் எடுக்க போறோம் அப்படின்னு பில்டப் கொடுத்திய. இது வரைக்கும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்தியா, இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேஜ் ட்ராமாவது போட்டியா? ஏன்டா 200 பேர்கிட்ட 5 லட்ச ரூபா வாங்கி அதை அப்படியே அபேஸ் பண்ணிருக்கிற. அதே மாதிரி இந்த துளி துளியா இனவம் அப்படின்னு 1000 பேருக்கு 1000 ரூபாய் அப்படின்ற ஒரு ஸ்கீம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணி 1000 பேர்கிட்ட 1000 ரூபாய் ஆட்டையை போலான்னு ஒன்று பண்ணிய. அந்த காசை வாங்கி என்ன பண்ண கூட தெரியலையாடா. அடுத்து இவன் பண்ணதுலேயே ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லி தீக்குளிச்சு உயிரிழந்த விக்னேஷோட சாவு. ஆக்சுவலாக விக்னேஷ் இறந்ததுக்கு அப்புறம் விக்னேஷ்க்கு வந்து ஒரு மணிமண்டபம் கட்டணும், விக்னேஷ்க்கு அவங்க அம்மா கொண்டு இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி விக்னேஷோட அந்த இறந்து போன போட்டோ காமிச்சு விக்னேஷை வச்சு உலக தமிழர் எல்லாருக்கிட்டையும் ஒரு மிகப்பெரிய ஒரு திருநதி ஆட்டையை போட்டு கடைசியில விக்னேஷ் அவங்க அம்மாவுக்கு 10 பைசா கூட கொடுக்காம ஏமாத்திட்டா அந்த சீமான் அவர்கள். இன்னொன்னு இவனு மட்டும் ஒரு செக்கு கொடுத்தானுங்க. அந்த செக்கு கொடுத்துட்டு இந்த செக்கு போடுங்க காசு வரும்னு சொல்லிட்டு இவனுக்கு பாட்டு போயிட்டானுங்க. ஆனா செக்கு போட்டா காசே வரல. ஏன்டா காசு வரலன்னு கேட்டீங்கன்னா இந்த டிமானிட்டேஷன் நடந்துட்டு அதோ இதுன்னு சொல்லி கதை அளந்துட்டு இந்த செக்கு கொடுத்தான் பாத்தீங்களா, அந்த கொடுத்த செக்கு வெறும் என்ன சொல்றது ஒரு வெத்து விட்டான செக்கு. சும்மா ஊரறி எல்லாரும் கூப்பிட்டு நீங்க பாருங்க நாங்க ஒரு 10 லட்ச ரூபா காசு சொல்லி கொடுக்குறோம்னு சொல்லி இந்த ஊரறிய 10 லட்சம் செக்கு கொடுத்துட்டு ஆனா அந்த செக்கு போட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த பணம் போய் சேரவே இல்லை. இவனுங்க இதோட விட்டானுங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்னேஷ் அவங்க தாயாருக்கு அந்த கண்ணு பார்த்தீங்கன்னா சரியா தெரியல, அதனால அவங்களோட கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி இந்த உலக தமிழர்கிட்ட அதுக்கு ஒரு திருநதியை போட்டு அந்த காசையும் ஆட்டையை போட்டிருக்கானுங்க. அவர் நினைவு மண்டபம் கட்டுறேன்னு சொல்லி வெளிநாடுகளில் பணம் வாங்கி அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டாங்களே தவிர அவனுக்கு மணிமண்டபம் கட்டலை. விக்னேஷ் அந்த கட்சி அவன் உயிர் தியாகம் செய்ததுக்கு பிறகு 3வது மாதம் மன்னார்குடியில் ஒரு வீர வணக்க பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. அதுக்கு சீமான் வந்தபோது ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு செக்கு ஒன்று எழுதி எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நவம்பர் 8 பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில் நஷ்டமாயிடுச்சு, நாங்கள் பிறகு செய்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்களுக்கு எதுவும் செய்யலை. வெளிநாட்டிலேருந்து கேட்டாங்க, அம்மா தம்பி இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே உங்களுக்கு கண்ணில் அறுவை சிகிச்சைன்னு சொல்லி கேள்விப்பட்டோம்,
என்ன பண்ணுது, எந்த டாக்டர்கிட்ட காமிக்கிறீங்க, பண உதவி கேட்டிருக்காங்களே அப்படின்னு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப பிள்ளையை இழந்த வேதனையை விட இது மிகுந்த வேதனையை கொடுத்தது. நம்ம மருத்துவமனைக்கே போகலை, கண்ணில் பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்காக மருத்துவமனைக்கு போகாமலேயே வந்து எனக்கு அறுவை சிகிச்சைன்னு யார் முடிவு பண்ணது அப்படின்ற அந்த வேகம்லாம் இருந்தது. அதை விட்டு நாங்கள் வெளியில் இவங்க கூட பயணிக்கிறது இனி வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் வந்தோம். நாங்கள் எதிர்பார்க்கல. அவங்களா சொன்னது வந்து விக்னேஷ்க்கு அதாவது 30 to 40 லட்சத்துக்குள்ளே ஒரு இடத்த பாருங்கள், முதல்ல இடத்த வாங்குவோம், அதுக்கப்புறம் மணிமண்டபமும் வீடும் கட்டுவோம்னு சொன்னது அவங்க. நாங்கள் எதுவுமே எந்த நிபந்தனையும் நாங்கள் அவங்கள்ட்ட வைக்கவே கிடையாது. அவங்களாவே சொன்னாங்க எல்லாம் பண்ணுறோன்னு, அவங்களாவே செய்யவும் இல்லை. அது நாங்கள் அதோட விட்டுட்டோம். அதுக்கு பிறகு வந்து இன்னும் தவறான விமர்சனங்கள் கூட வருது. அதாவது நாங்கள் விக்னேஷ்க்கு பிறகு நாங்கள் பெற்றோர்கள் வந்து அந்த கட்சியில் போய் நாங்கள் ஏதோ உறுப்பினராக இருந்தது மாதிரியும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்தோம், குடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் தான் நாங்கள் வெளியில் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தவறான சித்தரிப்புகள் நிறைய போயிட்டுருக்கு. அது ரொம்ப பிள்ளையை இழந்ததை விட மிகப்பெரிய எங்களுக்கு வலியை கொடுக்குது. இன்றைக்கி வந்து இந்த ஊடக அன்பர்கள் எப்படியாவது எல்லாருக்கும் இந்த கருத்தை நீங்கள் அவசியம் கொண்டு சேர்க்கணும். நாங்கள் அந்த கட்சியில் உறுப்பினரும் இல்லை, ஒன்றும் இல்லை, பொறுப்புலையும் கிடையாது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிற வரைக்கும் நாங்கள் உங்கள் கூட பயணிப்போம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பயணிச்சோமே தவிர எங்களுக்கு வந்து அது ஒரு கடமையாக நினச்சி போனோம். நாங்கள் கட்சியில் இருக்கணும், நாங்கள் எந்த கட்சியில் இன்றைக்கும் நாங்கள் வந்து ஒரு இந்த நாட்டினுடைய ஒரு சாதாரண பிரஜையை நாங்கள் பதிவு பண்ணுறோம். எனக்கு அதாவது அம்மாவுக்கு வந்து கண்ணில் அறுவை சிகிச்சை, பண உதவி வேணும், இப்படிலாம் தவறான பதிவுகள்லாம் போட்டு இப்போ எங்களை விக்னேஷனுடைய பெற்றோரை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு பணம் பறிக்கிறது வந்து எங்களுக்கு பிடிக்காத ஒன்று. அதனால நாங்கள் அதை அருவருப்பாக இருந்து வெளியில் வந்துட்டோம். இதுல ஹைலைட் என்னன்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பேரை சொல்லி நம்மளோட அந்த கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்ற நம்மளோட பேரை சொல்லி திருநதி பண்றாங்கன்ற ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி விக்னேஷ் அவங்க அம்மாவுக்கு நாங்கள் இவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம்னு சொல்லி மற்றவங்களும் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே தெரிஞ்சு என் பேரை சொல்லி என் பையனோட பேரை சொல்லி திருநதியில இவங்க இவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க வெளியில் வந்து பொதுப்படையா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க. ஆனா அப்பவும் இந்த முட்டாள் தம்பிகள் எந்த உண்மைனே தெரியாம, அம்மா நீங்க அம்மா போய் சொல்றீங்க, ஏண்டா பெத்த குழந்தைய இழந்துட்டு கஷ்டப்படுறாங்கடா. அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு நீ கொடுக்குற காசு கூட வேணாம், ஆனா ஏன் என் பேரை சொல்லி ஏமாத்தி நீ வாங்கி திங்கிற, என் பேரை சொல்லாதான் அவங்க சொல்றாங்க. அந்த அறிவு இல்லாம இந்த ஜாம்பி சம்மிகள் பாத்தீங்கன்னா அவங்க கிட்டே போயிட்டு நீங்க வந்து டிஎம்கே கிட்ட சேர்ந்தீங்களா அப்படின்னு லூசுத்தனமா பேசிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இறந்த விக்னேஷ், மன்னார்குடி விக்னேஷ் வந்து நீங்க ஒரு இறந்த அப்புறம் நீங்க போய் பார்த்துட்டு உணர்ச்சி பங்கு சொல்றீங்க, உங்க குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன், நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒரு பேட்டியில ஒரு யூடியூப் தொலைக்காட்சி பேட்டியில வந்து சொல்றாங்க, இல்ல அவரை பார்க்க கூட முடியறது இல்லைங்க, காசு கூட வந்து எங்களுக்கு சரியா தரல, ஆனா எங்க பேரை வச்சு அவர் வசூலிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில அவங்க சொல்றாங்க, அந்த விக்னேஷோட அப்பா அம்மா. இதை எப்படி நான் எடுத்துக்கிறேன்? அது வந்தது என்னன்னா, நான் என்ன சொல்றேன், நாங்க உங்க பிள்ளை பேரை சொல்லி இவ்வளவு வசூலிச்சோம்ல, நீங்களே உங்க பிள்ளை பேரை சொல்லி வசூலிச்சுக்கிறீங்கன்னு தான் சொல்றோம். எவ்வளவு வருதுன்னு பாருங்களேன் ஒரு தடவை. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப பார்த்த இந்த லிஸ்டே பாத்தீங்கன்னா ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரன் கூட இவ்வளோ கிரைமா யோசிக்க மாட்டான். ஒருத்தன் செத்துட்டான் இல்ல ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அதை வச்சு இந்த உலக தமிழ்கிட்ட எப்படிலாம் காசு ஆட்டையை போடலாமோ அப்படி எல்லா வகையிலையும் ஆட்டையை போட்டு இந்த செத்த பணத்தை தோண்டி திங்கிற மாதிரி ஒரு பிணந்திண்ணியா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்க இவனுங்க. ஆனா இதெல்லாம் எடுத்து சொன்னா கூட இவனுங்களுக்கு அந்த அறிவு வளர்றதே கிடையாது. எங்க அண்ணன் மேல நீங்க அவதூறு பரப்பீங்களா? ஏண்டா ஒன்ன மேல அவதூறு பரப்புறதுக்கு எனக்கு என்னடா இருக்கு? நீ யோசிச்சு பாடுறா. இப்போ வந்துட்டு ஒரு மகனை இழந்த தாய் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த இலங்கையில பாத்தீங்கன்னா தமிழர்கள் இவனுங்க சாப்பாடு அனுப்பல, இவனுங்க வந்துட்டு எங்க பேரை சொல்லி கலெக்ஷனை போட்டு எல்லாத்தையும் வித்து தின்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற இலங்கை தமிழர்கள் அவ்வளோ மனக்கசப்புல இருக்கிறாங்க. இப்படி சுத்தி இவ்வளோ நடக்குது. ஆனா உனக்கு எதுவுமே தெரியாம தத்தி முண்டமா ஏண்டா இருக்கிறீங்க?